இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட வந்துட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்ட வண்ணம் இருந்தாங்க. அதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து லோன் ஆஃபர்னு சொல்லி மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி வந்துட்டு மெசேஜ் வந்தா அதை ஓபன் பண்ணலாமா? ஸோ அதை ஓபன் பண்ணுனா நமக்கு ஏதேனும் வந்துட்டு தவறு நடக்குமா? அப்படி இல்லைன்னா அதுல உண்மையாலுமே லோன் ஆஃபர் தான் இவங்க கொடுக்குறாங்களா? அதே சமயம் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியுது? நம்முடைய மொபைல் நம்பர் அவங்க கிட்ட எப்படி? ஸோ ஹவு இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். ஸோ நிறைய கம்பெனிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோனை சேல் பண்றதுக்காக ஸோ இது போன்ற மெசேஜ்கள் அனுப்பி அவங்க லோன் அப்படின்றது சேல் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. என்னுடைய கார்ல பாருங்க பட்டாம்பூச்சி புதுசா வந்து உக்காந்து இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பட்டாம்பூச்சியை வெளியில எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பட்டாம்பூச்சிக்கு பின் சைடு என்ன பண்ணிருக்காங்கன்னா மடக்கி அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஃபினான்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியலை வந்துட்டு எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை முழுக்க முழுக்க நம்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிவ்யூ அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாலேஜ் பர்பஸ் அண்ட் முக்கியமாக அவேர்னஸ் பர்பஸ்க்காக இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த கேப்ல சைடில் உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு வந்தது. ஸோ எனக்கு இது மாதிரி தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. லோன் ஆஃபர் இருக்கு, நீங்க லோன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லோன் இருக்கு, 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு, 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு, 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, 5 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, ஏன் நீங்க காருக்கு 10 லட்ச ரூபா லோன் தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 மாசம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் கிராஸ் பண்ண போகுது. என்னுடைய கார் லோனை நான் முடிச்சிட்டேன். என்னுடைய கார் லோனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது போன்ற நிறைய மெசேஜ் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு டைம் தெரியாம அந்த நிறுவனம் பேரை சொல்ல விரும்பல, அந்த நிறுவன ஆப்பை போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அதுல இருந்து தொடர்ந்து வந்துட்டு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் சொல்லுவேன், நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்கணும். நம்மளுடைய டேட்டாவை இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்படி இவங்களுக்குலாம் நம்மளுடைய டீட்டெயில் ஹவு எப்படி எப்படி நமக்கு லோன் நீடட்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதுதான் ஒரு கம்பெனி, லோன் கம்பெனி. இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய வந்துட்டு டேப்ல இருக்கிற டீட்டெயில் வச்சு லாகின் பண்ற அந்த லோன் கம்பெனி. ஸோ இந்த லோன் கம்பெனியில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க வந்துட்டு எப்பா நீ என்கிட்ட உன் டீட்டெயில் எல்லாம் கொடுத்த, அந்த டீட்டெயில் எதுவுமே எங்களுக்கு ஒத்து வரல, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ உனக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்லயே என்னுடைய டீட்டெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போல உங்களுடைய டீட்டெயில் ஒருவேளை எங்கள்கிட்ட ரிஜெக்ட் ஆச்சுனாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களுடைய டீட்டெயிலை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ நாங்கள் வெளியில பயன்படுத்திப்போம், தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு பயன்படுத்திப்போம், அதுக்கெல்லாம் ஓகேனா மட்டும் இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அது தெரியாம நான் என்ன பண்றேன்னா அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஸோ அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா என்னுடைய டீட்டெயிலை இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆளுக்கு லோன் கொடுத்தா ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி வரல. ஸோ இவங்க எலிஜிபிலிட்டி வருது, அதனால நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு லோன் ரிஜெக்ட் அடிச்சிட்டேன். நீ உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தா இவங்களுக்கு லோன் கொடுத்துரு, உன்னால கொடுக்க முடியும்னா கொடு, இந்த டீட்டெயிலை வச்சுக்கோ, நீ நமக்கு அனுப்பிடு, இல்லை வாண்டர்க டீட்டெயில் எனக்கு கொடு, உன் கஸ்டமர் யாராவது என்கிட்ட எடுக்காம இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்னுடைய அசம்ஷன். ஸோ நான் சொல்றேன் இப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணாலே இது மல்டிபிள் இடங்கள்ல என்னுடைய டீட்டெயில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது பொருள் வாங்க போனீங்கனாலும் உங்களுடைய டீட்டெயில் கேட்குறாங்களா, நீங்க யார் என்ன விவரங்கள்லாம் கேட்குறாங்களா, ஸோ வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்களா. ஸோ ஒய் மொபைல் நம்பர்? நம்ம என்ன போயிட்டாங்க என்ன வந்துட்டு பெரிய ஏதாவது பொருள் வேற ஏதாவது பொருள் வாங்குறோமா, ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கடப்பாறை ஏதாவது வாங்குறோமா, எதுல வெப்பனை வாங்க போறோம்? நம்ம வாங்குறது மல்லிகை பொருட்கள் வாங்குறோம். மல்லிகை பொருட்கள் வாங்குற இடத்துல எதுக்கு இந்த மாதிரி அப்படின்றது. சரி ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே ஒரு ஓரமா வச்சிருவோம்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய தகவல்கள் டீட்டெயில்கள் இப்படி தான் ஷேர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக இந்த இடத்துல இங்கே வந்துட்டு நமக்கு இது போன்ற வரக்கூடிய மெசேஜ்களை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அது நல்ல கம்பெனி, ட்ரஸ்டட் கம்பெனி அப்படி இருந்தாலும் எந்தவித லிங்கையும் நீங்க கிளிக் பண்ணக்கூடாது. உங்க மொபைல்ல எந்த லிங்கையுமே கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு அனுப்புறாங்க, இல்ல யார் அவ்வளோ ட்ரஸ்டட் பீப்புள் யாரு உங்களுக்கு அனுப்புனாலும், பிகாஸ் நம்மளுடைய மொபைல் நம்மளுடைய மறுபக்கம் எல்லாமே அதில் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில இருந்து நம்மளுடைய பிரைவசியில இருந்து எல்லாமே அதில் இருக்கும். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ யாரையும் நம்பி நீங்க லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது லிங்கை கிளிக் பண்றதுனால நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். நான் இது எங்க போட போறேன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நான் போட போறேன். நான் டெலகிராம் சேனல்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதுல இருக்கிறது இது நீங்க பார்த்து முடிச்சுட்டு நேராக நீங்க அங்க போய் பாருங்க. நான் அதுல என்னென்ன நடக்கும் அப்படின்றத புட்டு வச்சிருக்கிறேன். நான் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் போட போகிறேன். ஃபேஸ்புக் சேனல் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே விட நம்ம ஒரு படி அங்கே வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பிரிஸ்கா இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேசலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா, எந்த வித அன்னோன் லிங்க்கும் சரி, இல்லை அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச லிங்காக இருந்தாலும் சரி, அதை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் 90s காலகட்டத்தில் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரும். ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பாரத் பெட்ரோல் பங்க் உங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாரத்தோட 100 வருஷம் வந்துட்டு இந்தியன் ஆயிலோட 100 வருஷம் இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை போட்டிங்க, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை போட்டு பட்டாசு வெடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கிரிஞ்சி வேலைகள் முதல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடக்குது. அதனால ஒரு லிங்க் அப்படின்றத தொடாதீங்க. அது எவ்வளோ பெரிய ட்ரஸ்டடாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் சொல்கிறேன். நான் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து உங்களுக்கு லிங்க் வந்திருக்கா, HDFC பேங்க்லேருந்து லிங்க் வந்திருக்கா, இந்தியன் பேங்க்லேருந்து லிங்க் வந்திருக்கா, அந்த மாதிரி லோன் ஆஃபர் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு நம்மளுடைய என்ன பேங்க் டாப் பேங்க் என்ன இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஸோ என்னென்ன பேங்க் இருக்குது எல்லா பேங்க்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த பேங்க்கில் இருந்தாலும் டேரெக்டாக நாங்கள் லோன் தரணும் வந்திருக்கா. மேபி அப்படி வந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே தேர்ட் பார்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கா, ஃபோனை பண்ணி பேசுங்க, நேராக ஆஃபீஸ் போங்க, ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே போய் எடுத்துக்கோங்க. இந்த லிங்க்கை தொடர வேலை இருக்கவே கூடாது. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்க, நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கிற நீங்கள் வீடியோ போய் பாருங்க. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண உடனே அடுத்தது தான், அவ்வளோதான், இதோட முடிய போகுது. ஸோ உடனே அங்கே தான் நான் போக போறேன். இதனுடைய கண்டினியூட்டி தான் அங்கே. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க, பார்க்காமலாம் இருக்காதீங்க. அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அது. ஓகே கைஸ், அதாவது எந்தவித அன்னோன் லிங்க், தெரிஞ்ச லிங்கோ தெரியாத லிங்கோ எந்த லிங்காக இருந்தாலும் மொபைலில் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் ஏதாவது லோனுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட அப்படி பண்ணணுன்ற விஷயம் கூட கிடையாது. இல்லை எனக்கு அது சேஃபாக தெரியலைங்க, என்னால் கொடுக்க முடியாது, லிங்க்லாம் கிளிக் பண்ண முடியாதுன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அதுக்கு அப்பீல் தெரிவிக்கலாம். அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி தாராளமாக நீங்கள் பேசுங்க. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போய் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் போய் பாருங்கள். இன்னும் வந்துட்டு நிறைய அந்த வீடியோ அங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய்.